யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆரை விட விஜய் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார். எம்ஜிஆருக்கு கிடைக்காத பேரும் புகழும் விஜய்க்கு கிடைத்து விட்டது. இப்படி ஒரு மவுட்டாக் ஓடிட்டு இருக்கு. எதுல ஓடுதுன்னா, ஜனநாயகன் படத்துல வரக்கூடிய அந்த டைட்டில் கார்டுல வருது இல்லையா? அதுல என்ன வருது? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கும் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு அப்படின்னு வந்துருச்சு. அதில் போட்டு டைட்டில் போட்டா சட்டமன்றத்துக்குள் நடந்த அந்த ஃப்ரேம் எடுத்து அப்படி வச்சுட்டாங்க. அப்போ இதை ஒப்பிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல, இப்படி ஒரு பேரும் புகழும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இது தவறு. எம்ஜிஆர் அவர்களை குறைத்து மதிப்பிட நினைக்க வேண்டி எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிடுகிறார்கள். எம்ஜிஆர் ஒரு மலை, அதை எம்ஜிஆரே நினைத்தால் கூட, யாரு விஜயே நினைத்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகன் படத்தில் 4-5 காட்சிகளில் எம்ஜிஆர் படத்தை வச்சிருப்பார். எம்ஜிஆரிடம் இருந்து அந்த சாட்டையை வாங்கித்தான் இவங்களை போட்டு திமுக கும்பல் என்கின்ற பொருள் பொழிவும்படி அடித்து நொறுக்குகிற ஒரு காட்சியை வச்சிருப்பாங்க. அதனால் எம்ஜிஆரோடு ஒப்பிடுவதை விஜயே விரும்பவில்லை. ஆனால் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் உண்டான வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை நீங்க தெரிஞ்சுக்கிடணும். இந்த இடத்தில் தான் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வரி எனக்கு இரங்கல் பால நினைவு வருது. சூரியனுக்கு யார் சந்திரன் என்று பெயர் வைத்ததுன்னார். ஏன்னா ராமச்சந்திரன் இல்லையா, அதை குறிப்பிட்டு அவர் சொன்னது, சூரியனுக்கு யார் சந்திரன் என்று பெயர் வைத்ததுன்னு. எம்ஜிஆர் அவர்கள் பதவியில் இருக்கிற வரை, அவர் அரசியலுக்கு வந்து அவர் மரணிக்கும் வரை அவர் முதலமைச்சராகவே இருந்தார். கருணாநிதியால் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர் மண்ணுக்குள் மூடப்பட்ட பிறகுதான் கருணாநிதி அந்த கேப்ல 2 வருஷம் ஆட்சிக்கு வந்தார். அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு தலைவராக, ஒரு கட்சியாக கருணாநிதியோட திமுக இருந்தது. அண்ணாவின் திமுக கிடையாது. ஏன்னா அண்ணா தான் திமுகவை உருவாக்கினார். எம்ஜிஆரால், தந்தை பெரியாரால் முதலமைச்சராக ஆக்கப்பட்டவர்கள் கருணாநிதி. அதனால தெரிஞ்சுக்கணும். அந்த நன்றி கெட்டதுன்னா இருந்ததுனாலதான், அந்த நன்றியை மறந்ததுனால தான் கடைசி வரை எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை அவர் முதலமைச்சராக முடியல. சரி, அது இருக்கட்டும். அதை நான் தனியா 2 செய்தி, நன்றி கெட்டவர்கள் வரலாறு ஒன்று 2 இதுல ஒன்று போடுறேன் பாருங்க. எம்ஜிஆரோடு சேர்ந்து இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அது அடுத்த காணொலியில் தான் நான் பேசுறேன். இப்போ விஜயை ஒப்பிடுறாங்க இல்லையா, ஒப்பிடும்போது எம்ஜிஆருக்கு அந்த சாய்ஸ் இருந்தது. இப்போ போய் அமைச்சர்கள்லாம், விஜயோட அமைச்சர்கள்லாம் தியேட்டர்கள்ல போய் அழுகக்கூடிய அந்த காட்சிகள் விமர்சனங்கள் இருக்கு. தவறா? தவறுதான். அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வாய்ப்பும் வசதியும் பதவியும் அதிகாரமும் உங்களுக்கு திடீரென்று கிடைத்து விட்டால், யாரும் எதிர்பார்க்காமல் அது கிடைத்து விட்டால், அதோட பதவியோட முக்கியத்துவம் தெரியாது. கொடுத்தவர்கள் ஏதோ வரம் பெற்றவர்களை போல் நினைத்துக் கொள்வார். அப்படி கிடையாது. அரசியலில் பெறக்கூடிய பதவி என்பது மக்களுக்கு பணியாற்றுவதும் தொண்டு ஊழியம் செய்வதுதான் காரணம், முக்கியமான காரணம். அதை விடுத்து போட்டு நீங்கள் அழுது கொண்டு இருப்பதுங்கிறது விமர்சனத்திற்கு உட்பட்டதுதான். அப்போ அதுல என்ன செய்யணும்னா, காங்கிரஸ் கட்சிகிட்ட ரொம்ப அநாகரிகமாக கூட்டணி கட்சிகளை மிகவும் இழிவாக நினைத்து மு.க. ஸ்டாலின் செய்த அந்த செய்கை இருக்கு இல்லையா, அப்படிங்கிறது அவர் செஞ்சது இப்படி ஏதோ நம்ம சொல்லுவாங்களே, செத்தவங்கையில வெத்தலா கொடுத்த மாதிரி இப்படின்னு இப்படி வச்சுட்டு போயிருப்பாப்புல. அதை பக்காவா பண்ணி அதை டைட்டில் கார்டுல வச்சுட்டாப்ல. இதை எம்ஜிஆர் நினைத்திருந்தால் வைத்திருக்க முடியுமா? என்ன நடந்தது? அதைத்தான் இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அப்படியெல்லாம் கிடையாது. எம்ஜிஆருக்கு 2 முறை அந்த வாய்ப்பு இருந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிற பொழுது அவருடைய கையில 2 வாய்ப்பு இருந்தது. 1 மீனவன் நண்பன். அதை நீங்க ஒப்பிட்டீங்க அப்படின்னா, ஜூன் மாசம் 30ஆம் தேதி 1977ஆம் ஆண்டு முதலமைச்சராக எம்ஜிஆர் பதவியேற்றார். அப்போ இவருக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தது.
எப்படி இருந்ததுன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. யாரு? மீனவ நண்பன் படம். இதுக்கு இடைப்பட்ட தேதி எவ்வளவு நாள் இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 45 நாள் இருக்கு. இப்ப முதலமைச்சராகின விஜய்க்கும் ஜனநாயகன் படத்திற்கும் உண்டான என்ன கட்டம் இருக்குங்கிறத இயக்குனர் ஹச் வினோத் சொல்லிட்டாப்ல. என்ன பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, எடிட்டிங் வேர்ஷன் எங்களுக்கு கையில கொடுத்தாங்க, அதை நாங்க சரியா பண்ணி கொடுக்கல, அதுக்குள்ளேயும் அந்த வெப்சைட் லாக் ஆகிக்கிடுச்சு. ஏன்னா நாங்க அதுக்குள்ள அப்டேட் எங்களுக்குள்ள அப்லோடு பண்ண முடியல. இந்த நேரத்தில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது இணையத்துல ரிலீஸ் ஆகி பெரிய பிரச்சனையானதெல்லாம் தனியா பார்த்தோம். ஆனால் இந்த மீனவ நண்பன் படம் இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய கட்டத்துக்கும் எம்ஜிஆர் முதலமைச்சரான கட்டத்துக்கும் 45 நாள் டயம் இருந்தது. அவர் நினைத்திருந்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் போட்டிருக்கலாம், எம்ஜிஆர் அவர்கள் போட்டிருக்கலாம், என்ன வேணாலும் போட்டிருக்கலாம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு போட்டிருக்கலாம். ஆனா அவளுக்கு பெரிய பிடிச்ச பட்டம் வந்து புரட்சி தலைவர், நடிக்கும் மீனவ நண்பன் போட்டிருக்கலாம். இன்னொன்னு மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். ஏன் அவர் வந்து செய்யல அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. சரி, ஆனா இந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் இருக்கு இல்லையா, அந்த படம் ரிலீஸ் ஆகி அவருடைய முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு 2 நாள் இருக்கிற போது இரவும் பகலுமா நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு தான் முதலமைச்சர் பதவியவே ஏற்றுக்கிட்டார். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 மாதம் 15 நாள், 6.5 மாசம் இருந்தது. அதில் கூட அவர் போட்டுக்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்படி வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அதை விரும்பவில்லை. தன்னுடைய அமைச்சர்கள் யாரும் தியேட்டர்களுக்கு செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. இது ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உருவாவதற்கு முன்பான காலகட்டத்தில் இருந்தே பெரியாரோடும் அண்ணாவோடும் நட்புறவு கொண்டிருந்தார். திமுகவோடு அவர் நெருங்கி, திமுக என்பது இந்த மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், பேரறிஞர் அண்ணா அவர்களோடு, கருணாநிதி எல்லாம் அண்ணா சீன்லே கிடையாது, டயலாக் எழுதுற ஆள் தான். வசனம் எழுதி கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போனோம், பொதுக்கூட்டத்தில் பேசினா பேசிட்டு காசை வாங்கிட்டு போகக்கூடிய இந்த சம்பத்து மாதிரி, இன்னோவா சம்பத்து இருக்கிறாப்புல, அப்படி சம்பத்து மாதிரி காசு கொடுத்தா பேசிட்டு போற ஆள், அவ்வளவுதான். காசு கொடுத்தா வசனம் எழுதுற ஆள், அவ்வளவுதான். எம்ஜிஆர் மாதிரி கிரியேட்டர்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் இதில் கிடையாது. அதனால அண்ணாவை கொண்டாடிய அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தவர் தான் எம்ஜிஆர். அப்போ அவர் நடித்த அந்த படங்களில் எல்லாமே அந்த பேரை சேர்த்திருக்கலாம். ஆனால் ஒருபோதும் கூட தன்னுடைய அமைச்சர் பெருமக்களை, எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திற்குள் செல்வதற்குத்தான் அவர் அனுமதித்தாரே தவிர தியேட்டருக்குள் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை. ரொம்ப முக்கியமானது. வந்து சமீபத்தில் கூட ஒரு வரி சொல்லியிருப்பாங்க, எம்ஜிஆர் அவர்கள் படம் முதலமைச்சரான பிறகு ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட்டம் இருக்கும். எப்படி? அப்பெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஆன்லைன் புக்கிங் கிடையாது. எனக்கு தோழர்கள் வந்து பண்ணி கொடுத்தாங்க, பார்க்கணும் 2 பேர் எனக்கு பண்ணி கொடுத்து ஒரு விஐபி சீட் எனக்கு ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. பார்த்தோம், அதை விமர்சனம் பண்ணோம், நல்லபடியா அது காரணத்தோட விமர்சனங்களை நாம் செஞ்சோம். அது நம்ம காணொலியில பார்த்தா தெரியும். தவறு இஸ்லாமிய தோழர்களை, மற்றபடி மதம் சார்ந்து இருக்கக்கூடிய தோழர்களை, மிகவும் ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் கண்டித்திருக்கிறோம். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, வைக்க முடியாது. ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அவர் ஒருபோதும் தேட்டரில் ஏன் விடல அப்படின்னு கேட்டா, விமர்சனங்களுக்கு உள்ளாகி விடக்கூடாது என்பதற்காக மாபெரும் தலைவர்களின் வரிசையில் அவர்களிடமிருந்து அரசியல் பயின்ற காரணத்தினால் அவர்களை வந்து தேட்டருக்குள்ள விடலாம். இல்லைன்னா அவரால் டைட்டில போட்டிருப்பார், வெற்றி பெற்று இருப்பார். இதுல ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவர் அதை பத்தி நினைக்கவே கிடையாது. தன்னை முதலமைச்சராக பெரிய மனிதனாக அப்படிலாம் நினைக்கவே இல்லை. தன்னை எதிர்த்தவனை, தன்னை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவனை, தன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவனை அழித்து தூக்கி குப்பையில ஓட்டார், அவ்வளவுதான். மக்கள் ஆதரவோடு, சூதுவாது கிடையாது, பதவியில் இருந்து கொண்டு கிடையாது, யாரோ போட்ட பிச்சையில் கிடையாது. தன்னை நம்பி, தன் உழைப்பை நம்பி, தன்னுடைய ரசிகர்களை நம்பி, தன்னோடு வந்திருக்கக்கூடிய தலைவர்களை நம்பி அவர் தான் அப்படித்தான் அரசியல் கத்துக்கிட்டார்.
திடீரென்று இருக்கக்கூடிய பின்னணியில் அவர் செய்யவே கிடையாது. அதனால அவருக்கு எந்த பின்புலமும் மக்களோடு பயணித்தார். நடு தெருவில் அவர் பதவி ஏற்றுக்கிட்டார். நடுத்தெருவுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதெல்லாம் விஜயோடு ஒப்பிடக்கூடிய தோழர்கள் புரிஞ்சுக்கிடணும். முதலமைச்சராக பதவி இருக்கிறார். அண்ணாவின் சிலையின் பக்கத்தில் நின்று கொண்டு, தன்னை வார்ப்பித்த பேரறிஞரின் பக்கத்தில் நின்று கொண்டு, எந்த பேரறிஞரின் பக்கத்தில் நின்று கொண்டு அவர் பதவி ஏற்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த சிலையை அந்த இடத்தில் வைத்தவரே எம்ஜிஆர். அப்படி உயிருக்கு நிகராக நேசித்த ஒரு தலைவருக்குத்தான் அங்க நடத்த வச்சிருந்தாரு அவர். அவரோட சிலையை சுற்றி தான் மேடை அமைத்து தன்னோட பதவியை ஏற்றுக்கொண்டார். எப்படி நீங்க விஜயோட எம்ஜிஆரை ஒப்பிட முடியுமா? மக்கள்கிட்ட அவர் நிற்கிறாரா? அதை விட 1000 மடங்கு கூட்டம் இருந்தது. அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஆணும் பெண்களும் தனித்தனியாக அந்த இடத்தை விட்டு நகன்ற காட்சியையும் வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதனால் ஒருபோதும் எம்ஜிஆரோடு விஜயே ஒப்பிட மாட்டார். அது நல்லா தெரிஞ்சு. ஏன்னா அவருக்கு உண்மை தெரியும் இல்லையா? நம்ம எப்படி இந்த பதவிக்கு வந்தோம், நம்மளை யார் இங்க உட்கார வச்சா, இதோட பின்னணி என்ன, எல்லாம் தெரிஞ்சுதானே வந்திருக்காரு. அந்த படத்திலே யார் பின்னால அங்க இருந்து யார் போனா கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப உள்ள போகிறதுக்கு விரும்பவில்லை. ஆனால் படத்தின் டைட்டில்ல வைக்கிறதுக்கெல்லாம் எம்ஜிஆருக்கு டசன்ட் மேட்டர். அது ஒரு செய்தியே கிடையாது. அதை சொல்லி நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளவே முடியாது. அண்ணாவை சுற்றி இருந்தவர்களும், பெரியாரை சுற்றி இருந்தவர்களும், பேரறிஞரை பற்றி சுற்றி இருந்தவர்களும், அடுத்து எம்ஜிஆரை சுற்றி இருந்தவர்கள்ல ஒரு துளி தகுதி உள்ளவர்கள் கூட இன்னைக்கு விஜய் பக்கத்துல இல்லைங்கிறதா உண்மை. இதை யாரும் தப்பா எடுத்துக்கிடக்கூடாது. அதனால் எம்ஜிஆரை விரும்பாத ஒரு செயலை அவர்கள் பரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், இந்த செயல் 10 பேருக்கு போய் சேரும் என்பதற்காகவும் தான் இதை நாம் பதிவு செய்கிறோம் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்.